ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் காட் பாஸ் மேனுவாவோட சாப்டர் 9 வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ரவுடியை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம செகண்ட் இயர் ரவுடின்னு சொல்கிறா, நிறுத்த என்னால் என்னை கண்ணால் பார்க்க முடியல, லெஃப்ட்டு கண்ணால் பார்க்க முடியல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. சொல்லுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்படி என்ன விஷயங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்படி கேட்டாலும் நீ சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே நம்ம செகண்ட் இயர் ரவுடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளு விட்டுருது. ஸோ அந்த டெக்னிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் ஷோல்டருக்குள்ளே கையை விட்டு பார்த்திங்கன்னா உடைக்கிற மாதிரி, அவன் ஷோல்டரை உடைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் கொடுக்குறான். ஒன்று நீயா சொல்லு, அப்படி இல்லைன்னா நான் அவனுக்கு 2 சாய்ஸ் தரேன். அவனுக்கு 3 எண்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹாஜினோட நிலைமைக்கு யார் காரணம் அதை சொல்லு, அப்படி இல்லைன்னா உன் கையை நான் உடச்சிருவேன். அந்த மாதிரி சொல்லிவிட்டு 3, 2, 1 அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் சொல்லவே இல்லையா, அவன் கையை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கவே ஆரம்பிச்சிட்றான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் இயர் ரவுடி வந்துட்டு அந்த பேரை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அது யார் அப்படின்னா 3rd கிரேடை சேர்ந்த ஒரு ரவுடி தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் வந்துட்டு 2nd கிரேட் இல்லையா, அதாவது இவன் வந்து செகண்ட் இயர்னு வச்சுக்கோங்க. ஸோ 3rd இயரில் இவனை மாதிரியே ஒரு ரவுடி இருக்கான். அவன் தான் வந்து அன்றைக்கி ஹாஜின் வந்துட்டு நாங்கள் அடிக்கக்குள்ள அவன் தான் அங்கே இருந்தான். ஹாஜினை வந்துட்டு அவன் தான் அந்த மாதிரி பண்ணான். அந்த மாதிரி வந்துட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டவொடனே அப்படியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடில் தானே இருக்காங்க. மொட்டை மாடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார் வந்து இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்ருக்காரு. போச்சு, நீ செத்தடா மோனே, இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறானா. அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம ஹீரோ கோவமாகி மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு எத்து விட்டுறான். ஸோ எத்து விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சீன் கட் பண்ணிட்டு பிரின்ஸ்பல் ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இங்கே கத்திட்டு இருக்காரு இல்லையா கண்ணாடி போட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் ரவுடியோட வந்து பார்த்திங்கன்னா அப்பா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ்பலில் கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரவுடியெல்லாம் எதுக்கு ஒரு ஸ்கூலுக்குள்ளே விட்றீங்க, ஸ்கூலுக்குள்ளே சேர்க்குறீங்க, உடனே இங்கேருந்து கிக் அவுட் பண்ணுங்க, வெளியே துரத்துங்க, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் ரவுடியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஒரு மாதிரி கெத்தாக வராங்க. அந்த பணக்கார திமிருங்கிற மாதிரி கெத்தாக வந்து நம்ம ஹீரோட்ட வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓங்கி அடிக்கலாம், செவில்லே அறையலாங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வராங்க. நம்ம ஹீரோ வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா கையை தட்டி விட்றான். கையை தட்டி விட்டோன்னே என்ன ஆச்சுன்னா, இந்த பிரின்சிபலுக்கும் நம்ம செகண்ட் இயர் ரவுடி அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கு. என்னடா இது, நம்ம ஒரு லேடியோட கையை தட்டி விட்றானே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹாஜின் உனக்கு வந்துட்டு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மூஞ்சிலலாம் காயம், பெருசாக ஒன்றும் அடிப்படலையே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம செகண்ட் இயர் ரவுடியோட அப்பா இருந்துக்கிட்டு இந்த லாங்க முடி வச்சுருந்தான் அவன் அப்பா, நான் இவனை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி ரவுடியாக தான் இருப்பான், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காரு. சீன் அப்படியே நம்ம செகண்ட் இயர் அம்மா கிட்ட தான் வருது. என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் பையன் என் பையனை அடிச்சிருக்கான், அவன் வந்து இப்போ எமர்ஜென்சி வார்டில் இருக்கான், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம தலைவன் வந்து பார்த்திங்கன்னா ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்குறான். இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஷாக், என்ன சாரி கேட்குறான், அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அசால்ட்டாக சாரி கேட்குறான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் கத்துறாங்க. உன் பையனை வந்து என் பையனுக்கு ஏதாவது இந்த ஸ்கூலை விட்டு துரத்துறது மூலிமா ஒரு நல்ல விருந்தாக இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீங்களாவே ஒரு முடிவு எடுப்பீங்க, என்ன பிரின்சிபல் அப்படியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வந்து டோனே மாறுது. ஸோ மாறினோடனே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயரோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீலாம் என்ன வேலை இல்லாத ஒரு ரவுடி பையன் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நம்மளுக்கு கால் அடிக்கிறாரு. ஸோ யாருக்குன்னு பார்த்தா, அதாவது யாருன்னு சொல்லலை இந்த சாப்டரில், அடுத்த சாப்டரில் தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன நல்லா இருக்கியா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கால் அடிச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பிரின்சிபலுக்கு ஒரு ஷாக், இந்த வாய்ஸை கேட்டவொடனே இந்த வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா விசாரிக்கிறதோட இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் தான் யாருக்கு வந்து நம்ம ஹீரோட அப்பா கால் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறது தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.